ஆள் இல்லாத அலுவலகத்துக்குள்ள நோட்டமிட்டு போய் தண்ணீர் குடிக்கிற மாதிரி கல்லாப்பட்டியில கை வச்ச திருடரை இப்போ காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு வராங்க. புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவர் தான் பாஸ்கர். இவர் அந்த பகுதியில சிமெண்ட், ஜல்லி, மண் இந்த மாதிரி பொருட்களை வச்சு கடை நடத்திட்டு வராரு. இவருடைய கடைக்கு மர்ம நபர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அலுவலகத்துல யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நோட்டமிட்டு அலுவலகத்துக்குள்ள போய் அங்க கேன்ல இருக்கிற தண்ணீர் குடிக்கிற மாதிரி பல இடங்களை சுத்தி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா கல்லாப்பட்டியை திறந்து அதுல இருந்து பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. இந்த விஷயம் தெரிய வந்த பாஸ்கர் காவல் நிலையத்துல இதை பத்தி புகார் கொடுத்திருக்காங்க. புகாரை தொடர்ந்து போலீசாரும் கடைக்கு வந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ மர்ம நபர் ஒருத்தர் கடைக்குள்ள வந்து அங்க இருக்கிற பணத்தை திருடிட்டு போனது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த நபர் பணத்தை திருடுற சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. அதோட குற்றவாளியை தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திக்கிட்டு வராங்க. ஆள் இல்லாத கடைக்குள்ள பதுங்கி வந்த திருடர் இப்படி கல்லாப்பட்டியில இருக்கிற பணத்தை திருடிட்டு போனது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அடடா, அம்மா பாசம்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒண்ணுதான் இல்ல. கிளவுஸ் அண்ட் லீக் அப்படின்ற இணையதளத்துல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு குட்டி நாய் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. பட் அந்த டாகை பார்த்த உடனே இல்ல எடுத்துட்டு வராத வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த டாக் வளர வளர அவங்களுக்கு அது மேல ஒரு தனிப்பட்ட பாசம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு அம்மாவா அந்த டாகுக்கு அவங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த டாக் கூட அவங்க ரொம்ப நெருக்கமாகி தன்னுடைய சொந்த மகன் மாதிரியே அந்த டாகை பார்த்துக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்த பலருமே அவங்க மகனுக்கு ஈக்குவலா இப்ப அந்த டாகுக்குமே அந்த அம்மா பாசத்தை காட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் ஒரு குழந்தை தானே, அதுக்கும் ஒரு பாசமா தேவைப்படும்ல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அழகா அதை அரவணைச்சுக்கிறது பாக்குறவங்களுமே சிலருக்கு வச்சிருக்கு. கடைசியில கண்ணாடிலாம் போட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்கப்பா. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலானதை தொடர்ந்து கண்டிப்பா எல்லாருக்குமே செல்ல பிராணிகள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். பட் முதல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது கூட சேர்ந்து ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி உங்களுக்கு உங்க லைஃப்ல நடந்திருக்கா? மறக்காம நம்மளுடைய